அந்த இயக்குனரால தான் எல்லாமே நாசமா போச்சு. சினிமாவுல தல காட்டவே முடியல. அழுது புலம்புற நடிகை. தமிழ்ல விஜய், அஜித் பிரபு, அர்ஜுன் இவங்க கூட நடிச்சவங்க தான் நடிகை மந்த்ரா. இப்போ இவங்க சினிமாவுல இருந்து காணாம போயிருக்கக்கூடிய நிலையில, இயக்குனர் ஒருத்தரால சினிமா வாழ்க்கை பாழா போனதாவும், தன்னோட சினிமா கெரியர் நாசமாக அவர் தான் காரணம் அப்படிங்கிற வேதனைய வெளிப்படுத்தியிருக்காங்க. நடிகை மந்த்ரா 1980வது வருஷம் ஜூன் மாசம் 20ஆம் தேதி பிறந்தாங்க. 44 வயசாக நடிகை மந்த்ரா ஆந்திர மாநிலத்த பூர்வீகமா கொண்டவங்க. கோதாவரியில பிறந்த இவங்க தன்னோட 6வது வயசுலயே குழந்தை நட்சத்திரமா தெலுங்கு சினிமாவுல நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. குழந்தை நட்சத்திரமா பல படத்துல நடிச்சுட்டு வந்த இவங்க, வளர்ந்ததுக்கு அப்புறமா படத்துல தோழி, தங்கை அப்படின்னு சின்ன சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ல நடிகை மந்த்ரா 1996வது வருஷம் அருண் விஜய்க்கு ஜோடியா பிரியம் அப்படிங்கிற படத்துல ஹீரோயினா அறிமுகமானாங்க. இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல அப்படின்னாலும் மந்த்ராவுக்கு அடுத்தடுத்து படங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துச்சு. அதுக்கப்புறமா தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு எல்லா மொழி படங்கள்லயுமே ஹீரோயினா நடிச்சாங்க. பிரியம் படத்தை தொடர்ந்து அஜித் கூட ரெட்டை ஜடை வயசு, விஜய் கூட லவ் டுடே, பெரிய இடத்து மாப்பிள்ளை, கங்கா கௌரி, தேடினேன் வந்தது, கலாட்டா கல்யாணம், கொண்டாட்டம், புதுக்குடித்தனம், கண்ணன் வருவான், குபேரன், சிம்மாசனம் அப்படின்னு பல படத்துல நடிச்சிருக்காங்க. இத்தனை தமிழ் படத்துல மந்த்ரா நடிச்சப்போ அவங்களால ஒரு முன்னணி நடிகையா வளர முடியல. அதுக்கப்புறமா மறுபடியும் தெலுங்கு பக்கம் போன இவங்க அங்க நல்ல கதாபாத்திரத்துல நடிச்சு பல விருதுகளையும் வாங்கினாங்க. அங்கேயும் பட வாய்ப்பு குறைஞ்சதுக்கு அப்புறமா கவர்ச்சி ரூட்டுக்கு மாறிட்டாங்க. தொடர்ச்சியா ஒரு சில படங்கள்ல ஓவர் கவர்ச்சியா நடிச்சப்பவும் இவங்களுக்கு பட வாய்ப்பு வரல. இவங்க கவர்ச்சியா நடிச்சதால வந்துகிட்டு இருந்த ஒரு சில வாய்ப்பும் வராம போயிடுச்சு. அதுக்கப்புறமா 2005வது வருஷம் இயக்குனர் ஸ்ரீமுனிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி சினிமாவுல தலை காட்டாம இருந்த மந்த்ரா, குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நடிக்க வந்தாங்க. ரீஎன்ட்ரி கொடுத்த நடிகை மந்த்ரா, அம்மா, அக்கா, மாமியார் அப்படின்னு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்ப தவற விடாம நடிச்சுட்டு வந்தாங்க. தெலுங்கு சினிமா மட்டும் இல்லாம தெலுங்கு தொலைக்காட்சி தொடர்கள்லயும் நடிச்சுட்டு வராங்க. இவங்களோட உண்மையான பேரு விஜயா அப்படின்னாலும், தெலுங்கு சினிமாவுக்காக ராசி அப்படின்னு தன்னோட பேர மாத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி தமிழ் சினிமாவுல மந்த்ரா அப்படிங்கிற பேர்ல அறிமுகமானாங்க. இந்த நிலையில நடிகை மந்த்ரா தெலுங்கு யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு பேட்டி குடுத்திருக்காங்க. அதுல தமிழ விட தெலுங்கு திரையுலகத்துல தான் நான் அதிகமான படத்துல நடிச்சிருக்கேன். நான் 2003வது வருஷம் மகேஷ் பாபு, ரவி தேஜா நடிச்ச நிஜம் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தேன். அந்த படம் தான் என்னோட இமேஜையும், கெரியரையும் நாசமாக்குச்சு. அந்த படத்துல நான் ரவி தேஜா கூட ரொம்பவும் நெருக்கமா நடிச்சிருப்பேன். அவரோட ஆசை நாயகியா நடிச்சிருந்தேன். இயக்குனர் இந்த படத்துல கதைய என்கிட்ட சொல்லும்போது வேற மாதிரி சொன்னாரு. ஆனா படத்த எடுக்கும்போது வேற மாதிரி எடுத்துட்டாரு. இத பத்தி நான் கேட்டேன். ஆனா அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டதால விருப்பமே இல்லாம அந்த படத்துல நான் நடிச்சேன். அந்த படத்தோட என்னோட சினிமா கெரியரே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜெயம் ரவி அறிமுகமான ஜெயம் படத்துல மந்த்ரா அந்த படத்துல வில்லனா நடிச்ச கோபிச்சந்துக்கு ஆசை நாயகியா நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.